கோவை மாநகராட்சிக்கு உட்பட்ட காந்திபுரத்தில் 45 ஏக்கர் பரப்பளவில் 214 கோடியே 25 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள செம்மொழி பூங்காவை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நாளை திறந்து வைக்க உள்ள நிலையில் இறுதிக்கட்ட பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் அருண் வழங்கிட நாம் கேட்கலாம். அருண், வணக்கம். விரிவான விவரங்கள். கோவை மாநகராட்சிக்கு உட்பட்ட காந்திபுரத்தில் 45 ஏக்கர் பரப்பளவில் 214 கோடியே 25 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள செம்மொழி பூங்காவை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நாளை திறந்து வைக்க உள்ள நிலையில் இறுதிக்கட்ட பணிகள் தீவிரமாக தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அது தொடர்பான காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். 45 ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்பட்டுள்ள செம்மொழி பூங்காவை நாளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைக்க இருக்கக்கூடிய நிலையில் இறுதிக்கட்ட பணிகள் மும்முரமாக தற்போது நடைபெற்று வருகிறது. செயற்கை மலை, புல்தோட்டம், வண்ண மின் விளக்கு வசதிகள் போன்றவை மும்முரமாக நடைபெற்று வருகிறது. அது தொடர்பான அந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். கோவை மாநகராட்சி உட்பட்ட காந்திபுரத்தில் 45 ஏக்கர் பரப்பளவில் 214 கோடியே 25 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள செம்மொழி பூங்காவை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நாளை திறந்து வைக்க இருக்கக்கூடிய நிலையில் இறுதிக்கட்ட பணிகள் தற்போது தீவிரமாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில் விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் அருண், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். அதாவது கோவை காந்திபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய மத்திய சிறைச்சாலை வளாகத்துல சுமார் 45 ஏக்கர் பரப்பளவில் 214 கோடி மதிப்பீட்டு செம்மொழி பூங்காவானது கடந்த 2023ஆம் ஆண்டு அடிக்கல் நாட்டப்பட்டது. அந்த அடிக்கல் நாட்டப்பட்டு அதன் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வந்த நிலையில நாளைய தினம் காலை மதியம் சுமார் ஒரு 12 மணி அளவில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இந்த செம்மொழி பூங்காவை திறந்து வைக்க இருக்கிறார். இதற்காக இந்த பணிகள் என்பது தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இரவு பகலாக கடந்த ஒரு வார காலமாக இந்த பணிகள் நடைபெற்று வருகிறது. தற்போது இந்த பணிகள் இறுதி கட்டத்தை எட்டியிருக்கிறது. முன்னதாக இந்த பூங்காவை பொறுத்த வரைக்கும் அந்த பூங்காவின் முகப்பில் செயற்கை மலை குன்றானது பிரம்மாண்டமாக நிறுவப்பட்டிருக்கிறது. இதுல நீர்வீழ்ச்சி, வனவிலங்குகள் நடமாடுவது போன்றும் சிற்பங்களும் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது.